அற்புதம் திடீரென்று நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராகிலும் ஒருவர் நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, பல வருடங்களாக இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரு முன்னேற்றமும் நான் காணவில்லை. எப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமோ என்று மிகவும் சோர்ந்து போய் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை போன்றுதான் அநேக விவிலிய மனிதர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆனால் அவர்களது வேதனையை கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று நாம் அநேக இடங்களில் பார்க்கின்றோம். குறிப்பாக 38 வருடங்களாக வியாதிப்பட்டிருந்த மனிதன், அதே போல 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவஸ்தைப்பட்ட பெண், 18 வருடங்களாக நிமிர முடியாதபடிக்கு கூனியாக இருந்த பெண், மற்றும் மார்த்தாள் மரியாள் தனது சகோதரனை இழந்து வேதனைப்பட்ட பொழுது இயேசு அங்கு வந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், ஒரு அற்புதத்தை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு அற்புதம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்திராத வேளையில் ஆண்டவர் இயேசு வந்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் ஆண்டவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை ஏற்படுகின்றதல்லவா? ஆம் அன்பானவர்களே, அன்று வாழ்ந்த இயேசு இன்றும் நம்மிடையே வார்த்தையின் உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆமேன். அந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகள் நிச்சயம் நமக்கும் திடீரென்று ஒரு அற்புதத்தை செய்யும். இதை மட்டும் நம்புங்கள். அற்புதங்கள் உங்களது வாழ்க்கையிலும் எனது வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. புனித பேதுரு கூட சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுது தேவதூதன் அந்த இடத்தில் இறங்கி வந்து அந்த சிறைச்சாலையின் கதவை திறந்து அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்தில் பிரகாசம் காணப்பட்டது என்றும் நாம் விவிலியத்தில் திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 12:7 வாசிக்கின்றோம். அதே போல்தான் புனித பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுது நள்ளிரவில் அவர்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்தார்கள். அந்த நேரத்தில் நடந்தது என்ன? மிகவும் அருமையாக ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் என்றும் நாம் திருத்தூதர் பணிகள் 16:26 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, புனித பவுலும் சீலாவும் துதித்தது போல நாமும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், துன்பத்தின் மத்தியில் துதிக்க பழகி கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்க துதிக்க நமக்கு துன்பங்களை கொண்டு வரக்கூடிய சாத்தான் நம்மை விட்டு ஓடி விடுவான் என்பதுதான் விவிலிய உண்மை அன்பானவர்களே. அந்த விதமாக நாம் துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கும் திடீரென்று நாம் நினையாத நேரத்தில் நமக்கு விடுதலையை கொடுப்பார். நமக்கும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து நமது பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்காக வேண்டி நாம் ஆண்டவரை துதிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களது பிரச்சனைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிராமல், நாங்கள் நினையாத நேரத்தில் திடீரென்று நீர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கின்றீர் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் உம்மை இறுக பிடித்து கொண்டு நீர் செய்ய போகும் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீர் அப்படியே செய்துவிட்டீர் என்று நம்புகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.